ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ரேவதி வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காமெடியா தான் இருக்குங்க. ஆர்யா, நயன்தாரா இவங்க நடிச்ச படத்துல இருந்தே நம்ம இவங்களுக்குள்ள என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுப்போம். நம்ம ரேவதி வந்து இப்போ ஆஸ்திரேலியா போறதுக்காக விசா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் விசா கிடைக்காதாமே, ரெஜிஸ்டர் சர்டிபிகேட் இருந்தா மட்டும் தான் விசா கிடைக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்கடி. அப்ப என்னால ஆஸ்திரேலியா வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி ஃப்ரெண்டு சொல்றாங்க, இல்லடி நீ வந்து உன்னோட மேரேஜை ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஐயோ இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்காம தானே நடந்தது, இந்த கல்யாணத்துல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் தான் நானே ஆஸ்திரேலியா வரேன், இப்ப என்னன்னா நீ போயிட்டு இந்த மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கத்துறாங்க. இதுல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரேவதி விசாலாம் அப்ளை பண்ணிட்டு ஆஸ்திரேலியா போறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. கடைசி நேரத்துல ரேவதி ஆஸ்திரேலியா கிளம்பும் போது கார்த்திய பத்தின உண்மை எல்லாமே தெரிஞ்சு அந்த ஏர்போர்ட்ல 2 பேருமே பிரிய முடியாம அழுது ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இதை நம்ம ஏற்கனவே பழைய படத்துல எல்லாம் பார்த்துட்டோம். அந்த சீனை மறுபடியும் இங்க கொண்டு வராங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றது. நம்ம கார்த்திக் வந்து சரி ரேவதிக்கு நம்ம கூட வாழ இஷ்டம் இல்ல, அவன் என்ன ஆஸ்திரேலியா போகணும்னு தானே ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்டர் சர்டிபிகேட்டையும் வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம கார்த்திக்கு தான் தாராள மனசாச்சு, அவங்க வந்து ரேவதிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. சோ இப்போ வந்து நம்ம மகேஷை தான் காட்டுறாங்க. மகேஷை கடத்தி வச்ச இடத்துல தான் சாமுண்டேஸ்வரி மகேஷ் கிட்ட பேசுறாங்க. மகேஷ் கேக்குறாங்க, என்ன மேடம் என்னை எவ்வளவு நாளைக்கு தான் இங்க அடைச்சு வச்சிருப்பீங்க, அதான் உங்க பொண்ணுக்கு நினைச்ச மாதிரி கல்யாணம் நடந்துருச்சுல்ல, என்னை தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்லுவாங்க, என்ன உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுருவேனா, என்ன மாதிரி துரோகத்தை நீ பண்ண பார்த்திருக்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, நீ ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும், சொன்னாதான் ரேவதி வந்து சரி அம்மா நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் நம்புவா, அப்படி இல்லைன்னா இந்த கல்யாணத்தை அவ கடைசி வரைக்கும் ஏத்துக்கவே மாட்டா, நீ எனக்காக ஒண்ணு பண்ணு, அப்பதான் நான் வந்து உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட வந்து சவுண்டர் சொல்லிடுவாங்க. இதை கேட்டுட்டு மகேஷும் ரேவதி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. நான் என் அண்ணியோடய நான் உறவு வச்சிருந்தேன், உன்னோட சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே வந்தேன், கடைசி நேரத்துல சாமுண்டேஸ்வரி மேடம் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சுதான் அந்த டிரைவரை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை ரேவதி கிட்ட சொல்லிடுவாங்க. கடைசியில ரேவதி ஆஸ்திரேலியா போற பிளானை கேன்சல் பண்ணிட்டு கார்த்தியோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.